நெத்திலி மீனையும் ஆலை மீனும் கருவாடு போட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்களா? அதை தான் இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறேன் பாருங்கள். அதுக்கு முதல்ல நெத்திலி எவ்வளோ சுத்தமாக எடுத்து அந்த தண்ணியில் கழுவி அதுக்கப்புறம் தான் காயவே போடுவாங்க. சில ஊர்களில் நேரடியாக பீச்சிலேருந்து கடல்லேருந்து கொண்டு வர மீன் அப்படியே அங்கேயே கடல் ஓரத்துலேயே காய வைப்பாங்க. இங்கே அப்படி இல்லைங்க. நம்ம ஊர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கும். அது நல்ல தண்ணியில் போட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் தாமே இதேமாரி பாயோ இல்லை ஏதாவது கீழே வச்சு துணியோ அது மேலே தான் போட்டு காய வைப்பாங்க. ஆனால் காய வைக்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. முதல்ல வெயில் அடிக்கணும். வெயில் எவ்வளோ அடிக்குதோ வெயில் காயுதோ அந்த அளவுக்கு தான் மீன் நல்லா காய்ஞ்சி நல்லா மொறுன்னு சூப்பராக இருக்கும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வெயில் தாங்க முக்கியமாக எல்லாத்துக்கும் காரணமே. எவ்வளோ பேர் எங்கே காய வச்சுருக்காங்க பாருங்கள். எல்லோரும் கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் அவங்க சேர்ந்து இந்த இடத்துல வச்சு சூப்பராக காய வச்சுருக்காங்க. இந்த வாழை கருவாடு பாருங்கள், வாழை மீன் கருவாடு. நம்ம ஊர் பொறுத்த வரைக்கும் இந்த வாழையில் இருக்கிற குடல் பகுதி எடுத்துகிட்டு தான் காய வைப்பாங்க. குடலே இருக்காது. அப்போ தான் ரொம்ப சுத்தமாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஊரில் எல்லாமே இப்படி தான் பண்ணுவாங்க, ரொம்ப சுத்தமாக இருக்கும். சில ஊரில் இந்த வாழை கருவாடு குடல் கூட எடுக்காமல் அப்படியே போடுவாங்க. அதேமாரி நெத்திலியும் சரிங்க. ரொம்ப அந்த பெறால் சொல்லுவாங்க, அதாவது செதில். அந்த செதில்லாம் நல்லா எடுத்ததுக்கப்புறம் தான் காயப்படுவாங்க. சில இடத்துல அந்த நெத்திலில் இருக்கிற அந்த செதில் எடுக்காமல் அப்படியே காயப்படுவாங்க. இங்கே அப்படி இல்லைங்க. எல்லாமே எடுத்ததுக்கப்புறம் தான் காய போட்டு இதேமாரி பண்ணுவாங்க. நல்லா பார்க்கவே அருமையாக இருக்குங்கள. வாழை மீன் எப்படி சூப்பராக அடுக்காக ஒன்று ஒன்றா அடுக்கி வச்சு சூப்பராக இருக்குது பார்க்கவே. அதேமாரி சாப்பிட்டு பாருங்கள், இன்னும் நல்லாயிருக்கும். இவரை பாருங்கள், நெத்திலி மீன் கருவாடு போட்டுருக்காரு. அதாவது நல்ல ஃப்ரெஷ்ஷான நெத்திலி தான் இங்கே கருவாடு போட்டுட்ருக்காரு. அதை எடுத்து நல்லா தூரமாக விசிறி அப்படி இதுவாக போடணும். மலை சாரல் மாரி போடணும். அப்படி போட்டால் தான் தனித்தனியாக இருக்கும். இல்லைனா ஒட்டிக்கிட்டு இருந்தாவே அது பிரிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்படி போட்டுட்டு அப்புறம் ஒரு 2 ஹவர் 3 ஹவர் கழிச்சிட்டு மறுபடியும் அந்த நெத்திலி மீன் திருப்பியும் போடணும். இல்லைனா ஒரு பக்கம் மட்டும் தான் காய்ஞ்சிட்டு இருக்கும், மறுபக்கம் காயாது. அதுக்காக இப்படி போடணும்.